அனைவருக்கும் வணக்கம். பாரதி அக்குபஞ்சர். நான் உங்கள் அக்குபஞ்சர் நிபுணர் எஸ். தெய்வ பாரதி. தினமும் ஒரு தகவல் அப்படிங்கிற வகையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒவ்வொரு நாளையும் உறுப்புகள் எந்த வகையில் ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு காலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் எந்த உறுப்பு இயங்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் அப்படிங்கிற உறுப்பு தாங்க. பெருங்குடல் தான் அதிகாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமாக பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டும் அந்த நேரத்தில் நம்ம உடல் உறுப்புகள் அதிகப்படியான சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும், அதாவது பெருங்குடல் சார்ந்த சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய கழிவு நீக்கங்கள் இந்த நேரத்தில் நீக்கப்பட்டதுன்னா அது சரியான முறையில் நமது உடல் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் பெருங்குடல் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. சரி, இந்த பெருங்குடல் பாதிக்கப்பட்டால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பார்த்தோம்னா காலையில் தலைவலி, உடல் வலி அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா முன்பக்க தலைவலி ஏற்படுறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும். சரி, இது எல்லாம் பிரச்சனைன்னு பார்த்துட்டோம். இதற்கு தீர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எளிய முறையில் தீர்வு அப்படிங்கிறது அவங்களே செய்யக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. தீவிரமான நோய் ஏற்படும் பொழுது கிளினிக்கை தான் அணுக வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. இது தவிர்க்க முடியாத காரணம். வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல உணவுகளை, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அக்குபஞ்சர் ரீதியில் என்ன புள்ளி இதுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலை வேளையில் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால வரக்கூடிய தும்மல் ஆகட்டும், தலைவலி ஆகட்டும், அல்லது ஏதேனும் ஒரு வகையான பிரச்சனை அல்லது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன புள்ளியை நீங்கள் தொடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையை இந்த வகையில் வைக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மேடு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மேட்டில் இருக்கக்கூடியது தான் Li4 அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடலுக்கு சக்தி தரக்கூடிய 4வது புள்ளி. இந்த புள்ளியை தொடும் பொழுது உங்களுக்கு பெருங்குடல் சார்ந்த ஆரம்பகால பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நாளைக்கு இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.